ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் இருக்க இஃப்ஸ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப்ஸ் ஃபங்க்ஷனுக்காக நான் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இஃப்ஸ் ஃபங்க்ஷனை கிரேடுக்கு தான் அப்ளை பண்ணி ஆன்சரை கெட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவல் டு இஃப்ஸ் ஃபார்முலாவை போடுங்க. இஃப்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இந்த தமிழோட மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏ ப்ளஸ்ங்கிற கிரேடை கொடுக்க போகிறீங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் இந்த இங்கிலீஷ் மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சேம் 90, டபுள் கோட்ஸு இதுக்கு ஏன்ற கிரேடை கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு மேக்ஸு greater than or equal to 90, டபுள் கோட்ஸு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சிங்கிறத கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸுங்கிற மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90, டபுள் கோட்ஸு இதுக்கு நீங்கள் பிங்கிறத கொடுக்க போகிறீங்க. பிங்கிற கிரேடை கொடுக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சோஷியல் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90, நெக்ஸ்ட்டு இதுக்கும் பின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ட்ரூங்கிறத கொடுக்கணும். அதாவது இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன கிரேடு கொடுத்துருக்கோமோ அதுவும் வரணும். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணோன்னா டெக்ஸ்ட்லையும் டைப் பண்ணணும். ட்ரூன்னு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இஃப் சப்போஸ் இந்த எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸு அப்படின்னா நமக்கு என்ன வரணும்னா நோ கிரேடுன்னு வரணும். அதை நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ நான் இது எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இஃப்ஸுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இஃப்ஸன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நிறைய கண்டிஷன்ஸை உள்ளே கொடுக்கறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய கண்டிஷன்ஸை கொடுக்கறதுக்கு இஃப்ன்ற ஃபங்க்ஷனை கூட யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இஃப்லேயும் நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இஃப்ஸுன்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்படின்னா என்னென்னா நீங்கள் வெறும் இஃப்ன்ற கண்டிஷன் மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இஃப்ன்றதுல நிறைய இஃப்பை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிஷன்ஸையும் கொடுக்கணும், ப்ளஸ் இஃப்ன்ற ஃபங்க்ஷனையும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இத்தனை தடவை நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரே ஒரு இஃப்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணுனாலும் நடுவில் கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். இஃப்ஸோட அட்வான்டேஜ் இதுதான். ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அது என்னன்னா, இப்போ இஃப்னா ஒன்று, இஃப்ஸ்னா நிறைய, அந்த நிறைய இருக்க இஃப்ஸை நம்ம முன்னாடியே சேர்த்துட்டு உள்ளே நம்ம எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நடுவில் நீங்கள் இஃப்ஸுன்னு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.